இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும், இது செய்யற வேலை ரொம்ப பெருசு. அதனால தான் இது நம்ம உடம்போட நேச்சுரல் மல்டி விட்டமின்னு சொல்லலாம். இதனால தான் இத வந்து நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, நம்ம டெய்லி 1 டூ 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிடுறனால நம்ம உடம்புக்கு ஒரு 12 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாரி ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஸ்பெர்ம் புரொடக்ஷனுக்கு வந்து இதுல இருக்கிற ஜிங்க் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும், இது செய்யற வேலை ரொம்ப பெருசு. அதனால தான் இது நம்ம உடம்போட நேச்சுரல் மல்டி விட்டமின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல முடி வளர்ச்சியிலேருந்து இதய ஆரோக்கியம் வரைக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால இத வந்து நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதை தான். பூசணி விதைய சாப்பிடுறனால நம்ம உடம்புக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ அம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. பூசணி விதைய பெப்பிட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ஓவல் ஷேப்ல இருக்கும். மேல் தோலை உரிச்சோம் அப்படின்னா உள்ள பச்சை கலர்ல விதை இருக்கும். அதை தான் நம்ம சாப்பிடுவோம். இதை பச்சையாகவும் சாப்பிடலாம், இல்லை லைட்டாக வறுத்தும் சாப்பிடலாம், பொடி பண்ணியும் சாப்பிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு நேச்சுரல் மல்டி விட்டமின்னு. ஏன்னா இதில் 7 டு 8 கிராம் புரோட்டீன், 150 மில்லிகிராம் மெக்னீஷியம், 2 மில்லிகிராம் ஜிங்க், 2 மில்லிகிராம் அயன், 2 கிராம் ஃபைபர், 13 கிராம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால தான் இதை வந்து நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, நம்ம டெய்லி 1 டு 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஒரு 12 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் திங் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி. பூசணி விதையில் ஜிங்க், அயன், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறனால வேர்க்கால்களை வந்து ஆரோக்கியமாக்கும். அதனால் வந்து ஸ்ட்ராங்காக ஹேர் வளரும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது, இதில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறனால நரம்பு மண்டலத்தை வந்து அமைதியாக்கும். இதனால் நம்மளோட மன அழுத்தம் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பூசணி விதையில் ட்ரிப்டோஃபான்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது செரட்டோனினாக கன்வெர்ட் ஆகும். இந்த செரட்டோனின் தான் மெலட்டோனின் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல அமைதியான தூக்கத்தை ஏற்படுத்தும். பூசணி விதையில் 2 மில்லிகிராம் ஜிங்க் இருக்குன்னு சொன்னேன். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தோட வெள்ளை அணுக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பூசணி விதையில் 13 கிராம் ஹெல்த்தி ஃபேட் இருக்குன்னு சொன்னேன். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான நல்ல கொழுப்பு இதில் இருக்குது. இதை சாப்பிட்றனால எல்டிஎல்ன்ற கெட்ட கொழுப்பு வந்து நம்ம உடம்புல இருந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க மெக்னீஷியம் வந்து பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணும். பெண்களுக்கு பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் டெய்லி 1 டு 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணும். இது மேஜராக இதில் வந்து ஒரு அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஜாயிண்ட் ஹெல்த்து, ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே ஹெல்ப் பண்ணும். பூசணி விதையில் இருக்கிற மெக்னீஷியம், ஜிங்க் வந்து மூளையோட செயல்பாடை வந்து அதிகரிக்கும். இதில் நார்ச்சத்து இருக்கிறனால ஃபுட் கிரேவிங்ஸை கம்மி பண்ணும். ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் வந்து எலும்போட அடர்த்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இதில் இருக்கிற ஜிங்க் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி 1 டு 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதையை சாப்பிட்டு வரலாம். இது வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று மில்க் ஷேக்கில் போட்டு அரைச்சும் குடிக்கலாம், இல்லை வறுத்து பொடி பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை சேலட்டில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். எந்த விதத்தில் உங்களுக்கு எடுத்துக்க பிடிக்குதோ அந்த விதத்தில் சாப்பிட்லாம். ஸோ டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம்.